குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக டிஎன் செட்டு வந்து எங்கள் குரூப்பில் இருந்து எக்ஸாம் எழுதுனாங்க. அதை பற்றி எவ்வளோ கட் ஆஃப் என்ன எதுங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக எங்கள் குரூப் மேக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்றில் 924 பேர் இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இவங்க வந்து நாங்கள் சர்வே எடுத்ததில் அவங்க கொடுத்த டேட்டாவை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ரைட்டுங்களா? டிஎன் செட்டில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்கிறத நான் காட்டுறேன். சரிங்களா? ஸோ மொத்தம் 924 பேரில் எவ்வளோ பேர் கொடுத்தோம், ஒரு 400 பேர்கிட்ட நமக்கு கொடுத்துருக்கோம். பாதி பேர் தான் நமக்கு சர்வே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மார்க் எப்படின்னா, இந்த மார்க் எப்படி வரும்னா, உங்களுக்கு அந்த இது பேஸ் பண்ணி வராது. சரியா? நான் அந்த அப்ஜெக்ஷன் கிராக்கர் கொஷின்ஸ் நம்ம இது பண்ணியிருப்போம், அப்ஜெக்ஷன் கிராக்கர் கொஷின்ஸ் அதெல்லாம் நமக்கு வராது. சரிங்களா? ஒன்லி வந்து அவங்க டிஆர்பி கீ கொடுத்தாங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்ட மார்க் தான். சரி, அந்த மார்க்லாம் நம்ம சேர்க்கவே இல்லை. சரிங்களா? அந்த மார்க் சேர்த்தாலும் கூட தான் செய்யும். சரிங்களா? இது என்ன, இந்த டிஆர்பி போர்டு ஆன்சர் கீ கொடுத்தாங்களா, அதை வச்சு நம்ம கொடுத்த ரிசல்ட் ரேட்டு இந்த இது ரேட்டுங்களா. ஸோ அதனால் நீங்கள் அந்த இதை சேர்க்க வேண்டாம். சரியாப்பா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னென்னா, நேமு, இங்கே ஜென்டரு, இங்கே மொத்தம் 150 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக எடுத்திருக்காங்க, இங்கே மார்க், இங்கே கம்யூனிட்டி வைஸ் நம்ம பிடிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ பாருங்கள். கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் மார்க் வந்து ஆக்சுவலாக எத்தனைனா 200, அதாவது நான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? அதை நான் நம்பர் ஆஃப் கொஷினே சொல்லிடுறேன். 112 கொஷின்ஸ். ரைட்டா? அது வந்து ஃபஸ்ட் மார்க்கு நம்ம குரூப்பில் இருக்காங்க. அடுத்து 108, அடுத்து 108, அடுத்து 103, 103, 102, 102, 102, 102, 102, 102 பாருங்கள். ஆக்சுவலாக 102 இவ்வளோ பேர் இருக்காங்க. ரைட்டா? 112 ஒருத்தர், 108 2 பேர் இருக்காங்க, 103 வந்து 2 பேர், 102 4 பேர் இருக்காங்க. 1 2 3 4 பேர் இருக்காங்க. 101 ஒருத்தருங்க, 100 2 பேர் இருக்காங்க, 100 3 பேர் இருக்காங்க, 98 2 பேர் இருக்காங்க, 98 ஒருத்தர், 97 ஒருத்தர், அடுத்து 97, அப்புறம் 96 2 பேர் இருக்காங்க, 95 ஒருத்தர், 94 வந்து 4 பேர், சாரி 4 1 2 3 4 5 பேர் 6 பேர் இருக்காங்க, 93 1 2 3 4 5 6 பேர், 92 அப்படியே டென்ஸ் கூட்டிக்கிட்டே போகும். 92 1 2 3 4 5 6 7 இருக்காங்களா, 91 1 2 3 4 பேர், 5 பேர் இருக்காங்க, 90 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க, 89 1 2 3 4 பேர் இருக்காங்க, 88 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க, 87 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க, 86 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க, 85 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேர் இருக்காங்க. 85 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 85 15 பேர் இருக்காங்க. அப்படியே கூட்டிக்கிட்டே போகும். 84 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க. 83 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேர் இருக்காங்க. 82 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. 81 4 பேர் இருக்காங்க. ரைட்டா? 80 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்காங்க. சரிங்களா? 89 1 2 3 4 5 6 7 பேர்கிட்ட இருக்காங்க. 78 1 2 3 6 7 8 10 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ 77 பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க. ஸோ 76 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. ஸோ 75 நிறையா போகணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 75 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மார்க் லிஸ்ட். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ பார்த்துக்குங்க. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் சர்வே கொடுத்துருக்காங்கன்னா 320 பேர் சர்வே கொடுத்துருக்காங்க. 924 பேரில் 320 பேர் சர்வே கொடுத்ததில் ஸோ இந்த மார்க் லிஸ்ட் வந்துருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக 80 கொஷின்ஸ்க்கு மேலே எடுத்தவங்க எத்தனை பேர் பாருங்கள். நம்ம குரூப்பில் 80 கொஷின்ஸ்க்கு மேலே எடுத்தவங்க. ரைட்டா?
கரெக்டாக விட்ருவோம். 80க்கு மேலே எடுத்தவங்க எத்தனை பேர் வராங்கன்னா 138 பேர் வராங்க. சரிங்களா? 80க்கு மேலே 138 பேர் வராங்க. சரிங்களா? இப்போ 75க்கு கீழே ஆக்சுவலாக இப்போ இந்த ஆக்சுவலாக நமக்கு கட் ஆஃப் வந்து இப்போ எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. சரிங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 6 சாரி அந்த எலிஜிபிள் பர்சன்டேஜ் வந்து 6ஆ 10ஆ 14ஆன்னு தெரியல. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம குரூப் நம்ம சர்வேயோட ரிசல்ட் இதுதான். சரிங்களா? இப்போ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வரேன். இப்போது ஆக்சுவலாக என்னையை பொறுத்தளவு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த எலிஜிபிள் நம்பர் ஆஃப் இந்த எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து 6ஆக இருந்துச்சுன்னா இந்த கட் ஆஃப் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஜென்ரல் டேனில் வந்து 95 கொஷின்ஸ் அடித்தவங்க 95க்கு மேலே எடுத்தவங்க வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த வித் ரெஸ்பெக்ட் டு 6%. ரைட்டா? பிசியில் 85 கொஷின் எடுத்தால் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ரைட்டா? அடுத்து பிசிஎம்மில் 80 கொஷின்ஸ், எம்பிசியில் 75 கொஷின்ஸ், எஸ்சியில் 70 கொஷின்ஸ், எஸ்டியில் 65 கொஷின்ஸ், பிடபிள்யூடியில் 65 கொஷின்ஸ். இது வந்து இந்த 6% பொறுத்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப். சரி, இதுலேருந்து சிலது கூடலாம் குறையலாம். சரிங்களா? இது வந்து நம்ம சர்வே படி எடுத்த கட் ஆஃப். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அதே நேரத்தில் சப்போஸ் பாஸ் பர்சன்டேஜை வந்து 10ஓ 14ஓ, சரிங்களா, 10ஓ 14ஓ 12ஓ ஏதோ வச்சுக்குவோம். ரைட்டா? எதுனாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ எது இருந்தாலும் என்ன ஆகும், இதிலிருந்து உங்களுக்கு கட் ஆஃப் கூட தான் செய்யும். ரொம்ப கூடாது. சரிங்களா? ரொம்ப கூடாது. நீங்கள் அப்படியே ஒரு 10 மார்க்கு கூட்டிக்கோங்க, அவ்வளோதான். சரி, வேறு எதுவும் வராது. சரிங்களா? 10 மார்க்கு கூட்டிக்க வேண்டியது எல்லாத்துலேயுமே. ஆக்சுவலாக இதில் என்னென்னா, இப்போ மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் இதில் மேக்ஸ் வந்து ஃபஸ்ட் மார்க்கே யாராக இருந்தாலும் ஒரு 150 தாண்டாது. சரிங்களா? ஃபஸ்ட் மார்க்கே சரி, நான் 150 மார்க்கில் 115 கொஸ்டினை தாண்டாது. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 150னா 230. ஓகே, 230னா 115 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் இதில் வந்து மேக்ஸிமம் மேக்ஸில் எடுக்க முடியும். சரிங்களா? என்ன காரணம்னா, இப்போ வந்து பேப்பர் 1ல் பொறுத்தளவு பேப்பர் 1 பேப்பர் 2. சரிங்களா? பேப்பர் 1ல் வந்து 35 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்டாக போட்டுருவாங்க. ரைட்டா? 35 கொஸ்டின்ஸ் 30 டு 35 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஓரளவு டாப்பர்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க. ரைட்டா? 30 டு 35 டாப்பர்னு சொல்கிறது அந்த 115க்கு மேலே, அதாவது 115க்கு மேலே மேக்ஸிமம் போகவே போகாது. சரிங்களா? 110 தான் உங்களுக்கு இருக்கும். 115க்கு மேலே மேக்ஸிமம் மார்க் போகாது. சரிங்களா? 30 டு 35 கொஸ்டின்ஸ் வந்து பேப்பர் 1ல் அடிச்சிருப்பாங்க. பேப்பர் 2ல் ஆக்சுவலாக ஒரு அந்த 75 கொஸ்டின்ஸ் தான் உங்களால் வரும். ஓகே, 75 டு 70. ரைட்டா? 75 டு 70 கொஸ்டின்ஸ் தான் உங்களால் எடுக்க முடியும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன வரும்னா, அந்த ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுத்தவங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக எடுத்திருப்பாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் என்னது ஒரு 120 தான் என்னது, இதுக்கு மேலே போகவே போகாது. சரிங்களா? 1 to 20 கொஸ்டின்ஸ் அடித்தவங்க தான் என்ன செஞ்சுருப்பாங்க, ஃபஸ்ட் மார்க்காக இருப்பாங்க. அதுக்கு மேலே போகவே போகாது. சரிங்களா? ஏன்னா மேக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்ளையில் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து டைம் பத்தாது. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கே எவ்வளோ வரப்போகுது, 120 கொஸ்டின்ஸ் அடித்தவங்க தான் ஃபஸ்ட் மார்க்காக வரப்போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது நிலவரம். சரிங்களா? அப்போ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இங்கே உங்களுக்கு பிரச்சனையே வராது. இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த 100க்கு மேலே போகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 100க்கு மேலே போகிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 120 போடுறோமா, இப்போ 115 டு 120 ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ சிங்கிள் டிஜிட் தான் இருப்பாங்க. 115 120 ரொம்ப சிங்கிள் டிஜிட்டாக இருப்பாங்க. ரைட்டா? அப்புறம் 115 110 டு 15 இதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 110 டு 105 ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ரைட்டா? இந்த லிஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இது கொஞ்சம் கூட வரும். சரிங்களா? 100 டு 105. ஓகே. ஸோ இதில் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற 100க்கு மேலே 100 கொஸ்டின்ஸ் மேலே எடுத்தவங்களோட கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு சேஃபாக தான் இருப்பீங்க. அதான் இந்த இடத்துல நம்ம அதிகமாக வந்தால் தான் நமக்கு பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ இந்த ஆக்சுவலாக என்ன இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு மார்க்கே என்னது 120 கொஸ்டின்ஸ் எடுத்தவங்க ஃபஸ்ட் மார்க்கே வரப்போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வரும், இந்த இதிலலாம் என்னது எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டென்சிட்டி அதிகமாக இருக்காது. சரிங்களா? ஸோ கம்மியாக தான் இருப்பாங்க. ரைட்டா? இதில் பார்த்துட்டு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருப்பாங்க. 100 கொஸ்டின்ஸ் மேலே அடித்தவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? பட்டு 80 டு இந்த மிச்சதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிச்சதெல்லாம் இந்த ரொம்ப ஹையாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து இப்படி பிரிச்சுட்டே வாங்க. 95 டு 100 இது ஓரளவு அதிகமாக இருப்பாங்க. 95 டு 100, அப்புறம் 90 டு 95. ஸோ இதுவும் அதிகமாக இருக்கும். அடுத்து இது ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ரைட்டா? அடுத்து 90 டு 85 டு 90. சரிங்களா? அடுத்து அப்படி பிரிச்சுட்டே வாங்க. ஓகேவா? 85 டு 80. ஓகேவா?
ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க சரிங்களா. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 கொஷின்ஸ் நீங்கள் சாலிடாக போட்டிருந்தாலே நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க இந்த வித் ரெஸ்பெக்ட் டு 6% ரைட்டாப்பா. ஓகேவா. ஸோ இதான் நிலவரம். ஸோ 80 கொஷின்ஸ் நீங்கள் போட்டாலே என்னது எந்த கேட்டகரியிலான ஒரு உள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக அதர் தென் ஜென்ரல் டேன் ரைட்டா பிசி. மற்றபடி நீங்கள் ஆவரேஜாக ஒரு 80 கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் எப்படியும் ஒரு 5 கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படியாச்சும் ஃபேவராக வரும் சரிங்களா. 5 கொஷின் வரும்போது 10 மார்க் கூட வந்துடுவீங்க. அப்படிங்கும்போது ஸோ மார்க் வந்து நீங்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சரிங்களா. இங்கே சர்வே எப்படி எடுத்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சரியாப்பா. இப்போ இதில் என்னென்னா இப்போ வந்து நாங்கள் எதை கவுண்ட் பண்ணலைன்னா அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோமா அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோமா அதெல்லாம் நாங்கள் கவுண்ட் பண்ணாமல் அங்கே டிஆர்பி கொடுத்த ஆன்சர் கீ படி நம்ம கொடுத்த சர்வே தான் இது சரியாப்பா. ஓகே. ஸோ இப்போ இதில் என்னென்னா பாஸ் பர்சன்டேஜ் கூட்டினாங்கன்னா என்ன வந்து மார்க் கூடும் சரிங்களா. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பாஸ் பர்சன்டேஜ் வந்து 6% மினிமம் சரிங்களா. ஆக்சுவலாக கரெக்டான பர்சன்டேஜ் வந்து 10 தான் சரிங்களா. ஆக்சுவலாக இப்போ இதில் என்னென்னா சாதாரணமாக மேக்ஸே படிக்கலை அப்படியே போனால் கூட என்ன பண்ணிக்கலாம் 50 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா. சாதாரணமாக படிக்காமல் போனாலும் என்னது இந்த கொஸ்டின்ஸ்க்கு 50 கொஸ்டின் அடிச்சிருவாங்க. ஏன்னா பேப்பர் ஒன்றில் ஏதாவது எழுதிடுவாங்க நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அப்போ சாதாரணமாக 50 கொஸ்டின் அடிச்சிருவாங்க. அப்போ 100 கொஸ்டின்ஸ் வந்துடுது சரிங்களா. 100 மார்க் வந்துடுது. 50 கொஸ்டின் எழுதினவங்களுக்கு 100 மார்க் வந்துடுது சாதாரண படிக்காமல் போனாலே. அப்போ படிச்சுட்டு போனாலும் கொஞ்சம் வரும். படிச்சுட்டு போனாலும் என்னது 120 கொஸ்டின்ஸ் எடுத்துருவாங்க. 120 சாதாரணமாக வந்துடும். 70 140 இது வந்து சாதாரணமாக வந்துடும் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் இருந்தாலே என்னது ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜாக என்னது 70 கொஸ்டின்ஸ் யாராக இருந்தாலும் போட்டுருவாங்க சரிங்களா. அப்போது இந்த கட் ஆஃப் 10 இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க 10 இருந்தால் அந்த 80 கொஸ்டின்ஸ் மேலே போனவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க ரைட்டுங்களா. அதான் நான் சொல்கிறது இந்த கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கலை நான் பொதுவாக சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா சரிங்களா. ஸோ இப்போ 10%ங்கிறது என்னது அந்த 80 கொஸ்டின்ஸ் மேலே எடுத்தவங்க உள்ளே வந்துடுவாங்க ரைட்டா. சொல்லும்போது அப்படியே 5 கொஸ்டின் குறைங்க சரிங்களா. 75 கொஸ்டின்ஸ் மேலே போட்டவங்க உள்ளே வந்துடுவாங்க. 14 போடும்போது 70 கொஸ்டின்ஸ் மேலே போட்டவங்களாம் உள்ளே ஓடி வந்துடுவாங்க சரிங்களா. அப்போது ஆக்சுவலாக 10%ங்கிறது ஒரு நல்ல ஒரு எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் ரைட்டா. ஏன்னா இதெல்லாம் எடுத்திங்கன்னா சாதாரணமாக எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க. 14% இப்போ 70 மார்க் எடுத்தவங்க உள்ளே வந்துடுவாங்க ரைட்டுங்களா. அதனால் 10% அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரைட். இப்போ நம்ம குரூப்பில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன் நம்ம குரூப்பில் ஆவரேஜாக இப்போ பாருங்கள் 100 இப்போ 100க்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 12 பேர் எடுத்திருக்காங்க. 13 பேர் எடுத்திருக்காங்க 100க்கு மேலே சரிங்களா. ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ ஆவரேஜாக அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா 60 பாருங்கள் 90க்கு மேலே இவ்வளவு 90 85 இப்போ 80 ஃபிக்ஸ் பண்ணிடுமே 80 எடுத்துக்குவோம். இந்த இருக்கா 80 மார்க் எவ்வளோ பேர் எடுத்துக்கலாம் 138 பேர் எடுத்துருக்குறாங்க சரிங்களா. 80 மார்க் 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க்னே வருது. 80 கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை பேர் எடுத்துருக்காங்க 138 பேர் எடுத்துருக்குறாங்க சரி. நம்ம குரூப்லேயே சாதாரணமாக நம்ம குரூப்பில் சரிங்களா. நம்ம குரூப்பில் நம்மகிட்ட வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க ரைட்டா. ஆக்சுவலாக டிஎன் செட்டுக்கு நாங்கள் வந்து அந்த 15 நாள் வந்து கோச்சிங் கொடுத்ததில் ஸோ நம்ம இவ்வளோ பேர் நம்ம குரூப்பில் சேர்ந்து எக்ஸாம் எழுதுனாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. டோபாலஜி கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அப்புறம் என்னது ஸ்டாட் எல்லாத்துலேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க சரிங்களா. அது நம்ம இதுக்கு லாஸ்ட் மினிட்ஸ் அவங்க சேர்ந்ததுனால ஒரு 25 கொஸ்டின் அவங்க எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க ரைட்டாப்பா. ஓகே. அதாவது மாடல் கொஸ்டின் நம்ம செட் பண்ணியிருந்தோம். மாடல் கொஸ்டின் செட் பண்ணதில் அது நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக இருந்துச்சு ரைட்டுங்களா. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் இது ரைட்டா. ஸோ இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா 138 பேர் சொன்னேன்னா 138 பேர். அப்போ ஆவரேஜாக இப்போ இந்த 6%ல் 6% படி நம்ம எலிஜிபிலிட்டி வச்சாங்கன்னா ஆல்ரெடி ஒரு 120 பேர் நம்ம குரூப்லேருந்து மட்டும் பாஸ் ஆவாங்க ரைட்டா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6% 720 பேர் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் மேக்ஸ்க்கு மட்டும். அப்போ நம்ம குரூப்பில் மட்டும் ஒரு 120 பேர் எப்படி செலக்ட் ஆகிடுவாங்க. என்ன தான் பார்த்தாலும் 100 கொஸ்டினாக சாலிடாக வந்துடுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரிசல்ட் ரைட்டாக. சாதாரணமாக ஒரு இதில் வந்து சாதாரணமாக ஒரு 20 நாள் தான் படித்தோம். 20 நாள் படித்ததில் இவ்வளோ பேர் வந்து நல்லா எழுதியிருக்காங்க. ஓகே ஆல் தி பெஸ்ட். இப்போ அடுத்து ஓகே இப்போ என்னென்னா ஓகே டிஎன் செட் ரிசல்ட் வந்து எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஆக்சுவலாக அந்த பாஸ் பர்சன்டேஜ் இருக்குல்ல அந்த 10 12 14 ஸோ அதனால தான் டிலே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே குயிக்காக அந்த அடுத்த வாரத்தில் ரிசல்ட் கண்டிப்பாக போட்டுருவாங்க சரிங்களா. அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து தெளிவாக படிங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ஜூலையில் எக்ஸாம் வச்சுருவாங்க. அப்போ சாலிடாக பார்த்தீங்கன்னா 90 நாள் தான் இருக்குது சரிங்களா. அப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்க டிஎன் செட் ரிசல்ட்டெல்லாம் எதிர்பார்க்காம நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா
கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? பிஜிடிஆர்பி பிரச்சனை கிடையாது, டைம் இருக்குது. நவம்பர் தான் உங்களுக்கு எக்ஸாம், ஆகஸ்ட்டில் தான் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. அப்போ டைம் இருக்குது, நிறையா இருக்குது. சரிங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க தெளிவாக படிங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு நிறைய டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா அந்த எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டைப்பில் எப்படி வேல்யூஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம யோசிக்க வேண்டாம் சார். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ப்ரிடிக்ஷன் பண்ண வேண்டாம். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் டைப் எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்க வைக்கிறாங்கிறது ஸோ அது நடக்கத்தான் செய்யும். சரிங்களா? அதனால் ஸோ இப்போ வந்து என்ன நிலவரம், ஓகே, இப்போ வந்து என்ன பாசிபிலிட்டியை மட்டும் நம்ம திங்க் பண்ணாலே போதும். நீங்கள் நடக்காத விஷயத்தை நம்ம பேச வேண்டாம். ஓகே, ஸோ இது ரைட்டா. இப்போ வந்து ஆக்சுவலாக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நாங்கள் நடத்துகிறோம். ஓகே, காலேஜ் டிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடத்திட்டுருக்கோம். ஆக்சுவலாக டைமிங் மட்டும் சொல்லி எல்லாமே ஈவினிங் கிளாஸஸ் தான். ஆக்சுவலாக காலேஜ் டிஆர்பி தான் நாங்கள் நிறையா வாரத்தில் 7 நாள் கிளாஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் டைப்பில் நம்ம நிறையா படிக்க வேண்டியிருக்கு ரைட்டா. ஸோ அதனால் ஆக்சுவலி நம்மளோட எய்ம் வந்து டிஸ்ட்ரிக்ட் டைப்பு எம்சிக்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க ரைட்டா. ஓகே, எம்சிக்குள்ள வந்து அப்படியே நம்ம 100 கொஸ்டின் அடிக்க வச்சிடலாம், பிரச்சனையே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் டைப்பும் சில டிஸ்ட்ரிக்ட் டைப் தான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் டைப் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக டெஃபினிஷன்ஸ் கேட்பாங்க, அப்புறம் சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய தியரம் கேட்கலாம். எப்படினாலும் நம்ம பாசிபிலிட்டி எல்லா விதத்துலையும் நம்ம ரெடியாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா வி ஆர் லெக்சரர் ரைட்டா. ஓகே, ஸோ மண்டே வந்து 6 to 8 ஈவினிங் 6 to 8 கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிக்ட் டைப். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் டைப் வந்து இது 1 hour. ஓகேவா? இது வந்து பியூர்னா இது அப்ளைடில் இருக்கும். 1 hour ரைட்டா. டிஸ்ட்ரிக்ட் டைப். டியூஸ்டே வந்து 6 to 8, 6 to 7 வந்து எம்சிக்யூ, 7 to 8 வந்து எம்சிக்யூ ரைட்டா. அதுவுமே பியூர் அப்ளைடு அப்படி போகும். எல்லாமே பியூர் அப்ளைடை பேஸ் பண்ணியே கொண்டு போயிருப்போம். வெனஸ்டே அதே மாதிரி தான் 6 to 7 வந்து டிஸ்ட்ரிக்ட் டைப், 7 to 8 வந்து டிஸ்ட்ரிக்ட் டைப். அனதர் ஓகே, இங்கே இது பியூர், இங்கே அப்ளைடு. அதே மாதிரி 6 to 8, 6 to 7 வந்து எம்சிக்யூ, 7 to 8 வந்து இன்னொரு அப்ளைடில் எம்சிக்யூ. அதே மாதிரி 6 to 8 மேஜரில் டிஸ்கிரிப்ட் டைப்பு, அடுத்து அப்ளைடில் டிஸ்கிரிப்ட் டைப். 6 to 8 அதே மாதிரி எம்சிக்யூ. சண்டே அதே மாதிரி மார்னிங் ஏதாவது 1 hour வந்து டிஸ்ட்ரிக்ட் டைப் மட்டும். ஓகேவா? 6 to 8 வந்து வழக்கம் போல் எம்சிக்யூ பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து காலேஜ் டிஆர்பிக்கான டைம் டேபிள். ஓகேவா? பிஜிடிஆர்பிக்கு வந்து நம்ம நாட்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைமை குறைச்சிட்டோம். சப்போஸ் எக்ஸாம் நெருங்குச்சுன்னா கம்ப்ளீட்டாக இதே மாதிரி உங்களுக்கு டென்ஸாக இருக்கும். ஓகே, வாரத்தில் 7 நாளுமே கிளாஸ் போயிட்டுருக்கோம், டெஸ்ட் நிறையா போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குன்னா பிஜிடிஆர்பி கொஞ்சம் கிளாஸஸ் கம்மி பண்ணியிருக்கேன் ரைட்டா. ஓகே, இப்போ டியூஸ்டே வந்து இப்போ 6 to 8 வந்து அதே மாதிரி தான். ஈவினிங் 6 to 8 வந்து 6 to 7 வந்து எம்சிக்யூ பியூர் மேக்ஸில் 1 hour எம்சிக்யூவில் கிளாஸஸ் போகும். 7 to 8 வந்து அனதர் அப்ளைட் மேக்ஸில் எம்சிக்யூ போகும். அதுமாதிரி தேர்ஸ்டே வந்து 6 to 7 வந்து ஒரு எம்சிக்யூ, 7 to 8 வந்து இன்னொரு சப்ஜெக்டில் எம்சிக்யூ போகும். ஓகே, சாட்டர்டே அதேமாதிரி 6 to 7, 7 to 8. சண்டே வந்து 6 to 7, 7 to 8 இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். அப்போ வாரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 2, 4, 6, 8 மணி நேரம் கிளாஸஸ் போகுது. வாரத்தில் 8 மணி நேரம் கிளாஸஸ் போகுது. ஸோ கிளாஸஸ் வந்து ரொம்ப குயிக்காக போயிடும். ஓகேவா? அதாவது நீங்கள் டென்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக நம்ம கவர் பண்ணுவோம். மற்றவங்கள மாதிரி நம்ம அந்த பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் நம்ம கொஸ்டின் செட் பண்ண மாட்டோம். ஓகே, ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படின்னா அந்த சிஎஸ்ஆர் லெவலுக்கும் டிஆர்பி லெவலுக்கும் மிடில் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதாவது மேக்ஸில் எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணி நம்ம கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? சும்மா பேசிக்காக கொடுக்காம அதாவது எம்எஸ்சி லெவலில் கோச்சிங் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த பிஎஸ்சி லெவல்லாம் இருக்காமல் ஜஸ்ட் எம்எஸ்சி லெவலில் இங்கே கோச்சிங் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன ஆக்சுவலாக ஒரு மேக்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன கரெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் நம்ம டிஸ்கஷன் போவோம். ஓகே, அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் வந்து ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம். ஓகேவா? நம்ம எடுத்தவங்க ஒருத்தவங்க நம்ம டேரெக்டாக பண்ண மாட்டோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் விஷயம். அதான் நீங்கள் மேக்ஸில் வந்து நீங்கள் எம்எஸ்சியில் நீங்கள் சில டாபிக் படிக்கலனா கூட பரவாயில்ல. ஸோ மேக்ஸில் நீங்கள் எம்எஸ்சியில் என்னென்ன படிக்கல எல்லாத்தையும் நாங்கள் இங்கே படிக்க வச்சுருவோம். ஸோ அதுதான் எங்களோட மெயின் டார்கெட். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து டைம் டேபிள். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக 10 நாளைக்கு ஒரு எழுதியே ஆகணும். ஓகே, ஆக்சுவலாக இந்த வாரத்தில் அவங்க எழுத போகிறாங்க. சரிங்களா? எல்லாத்துலேயுமே எழுது டிஸ்ட்ரிக்ட் டைப் எல்லாத்துலேயும் 1 hour எழுத போகிறாங்க. 8 கொஸ்டின் கொடுத்து 5 எழுத போகிறாங்க. எம்சிக்யூ அதே மாதிரி எழுத போகிறாங்க. அல்ஜிப்ரா ஓடிஇயில் எழுத போகிறாங்க. ஸோ எல்லாமே டெஸ்ட்டு வந்து 10 நாளைக்கு ஒரு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஓகே, அப்புறம் வந்து இப்போது அடுத்து என்ன பண்ணுவோம்னா சப்போஸ் வந்து எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு டெஸ்ட்டு தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? கண்டினியூஸாக எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அதனால் கிளாஸஸ் யாராவது பிஜிடிஆர்பிக்கோ காலேஜ் டிஆர்பிக்கோ யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டுக்கணும். 9944115385 இந்த நம்பருக்கு கால் பண்ணி
ஸோ என்ன ஏதுங்கிறது கேட்டுக்கோங்க ரைட்டா. ஓகே. ஸோ எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி போகும், எப்படி நீங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவீங்க, ஸோ என்ன ஏதுங்கிறத இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன ஏதுங்கிறத கேட்டுக்கலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.